ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒரு மெயினான சீக்ரெட்டும் இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பச்சை மிளகா 3 நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் கடலைப்பருப்பு 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. 1-2 அரைக்கையில் தான் அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியான டேஸ்ட் வரும். இந்த டைமில் கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு பொரிச்சிட வேண்டியதான். கடலைப்பருப்பு 1-2 இருக்கையில் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக டேஸ்ட்னஸ் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ரீசெண்டாக தான் இந்த மெத்தடை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்பையிலேருந்து இந்த மாதிரி தான் 1-2 அரைச்சி இந்த பொருளாம் போட்டு ஃப்ரை பண்ணுறது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 65ம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. 65 மசாலா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். மசால் வடை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.